டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வந்து டெவலப் ஆயிருக்கு, மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ஐடி துறையாக இருக்கட்டும், வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சு இன்றைக்கி எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பெருமையாக சொன்னாலும் கூட, டெக்னாலஜி வளர வளர வந்து இந்த மாதிரியான குற்றங்கள், இந்த மாதிரியான சைபர் கிரைம்கள், இந்த மாதிரியான ஃப்ராடு செய்கிற அந்த நபர்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குங்க. ஸோ இதில் இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நன்மைகள் இருக்குது. நம்ம அதில் வந்து எதுவுமே வந்து அதை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு இன்னும் சில டைம் இன்னும் சொல்ல போனால் அதை விட பல மடங்கு வந்து தீமைகள் வந்து இன்றைக்கி நாளுக்கு அதிகரிச்சுட்டே வருங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே டெக்னாலஜி வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிற கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா, எப்படி இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி தவறான முறையில் மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறது, எப்படி இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி வந்து மற்றவங்களை ஏமாற்றுறது, இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுற உங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு போயிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்துட்டீங்களுமே கூட, இன்றைக்கி வந்து ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், வேறு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து நம்ம உலகம் முழுக்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு இன்றைக்கி பரவிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிறுவனமும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களால என்ன செய்ய முடியும், அட்வான்ஸாக என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், இதனால் அவங்களோட நிறுவனத்தை எப்படி தக்க வச்ச முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் வந்து அதுக்குண்டான ரிசர்ச்கள், அதுக்குண்டான ஈடுபாடுகளில் வந்து ஒவ்வொரு நிறுவனம் வந்து தினம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு நம்ம வந்து டெக்னாலஜி எப்படி வளர்க்கலாம், எப்படி இந்த டெக்னாலஜி மூலமாக வந்து மக்களுக்கு பயன்படுற மூலமாக எப்படி மக்களுக்கு பயன்படுற விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செயல்களில் வந்து ஒரு சைடு இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பயன்பாட்டு வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மற்றவங்களை வந்து முட்டாளாக்கலாம், அதை பயன்படுத்தி எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட வந்து பணத்தை சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஈடுபடுற மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, இது எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஏமாந்து போகிற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்தி குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பின்வரும் காலங்களில் வந்து இதோட இன்னும் வந்து மோசமாக தான் இருக்கும். டெக்னாலஜி வந்து நீங்கள் வளர குற்றங்களும் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகும். ஸோ இப்போ நீங்கள் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சே நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் வந்து இந்த டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு வளர இவங்க வந்து ஏமாத்துற அளவும் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வளரதை வந்து நம்ம நிறுத்த முடியாது. டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது. டெக்னாலஜி வளர அந்த டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறப்போ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறத வச்சோ, நமக்கு சொல்கிறத வச்சோ, நம்ம காதுக்கு வர செய்திகளை வச்சோ, நம்ம வந்து நமக்கு நாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இதிலிருந்து விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தாங்க இதிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். அவேர்னஸ் வந்து நமக்கு வர செய்திகள் மூலமாக நமக்கு நாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் சொந்த பந்தங்கள் கிரியேட் பண்ணணும், உங்களோட சர்க்கிள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் என்ன பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி கும்பல் வந்து நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாலும் சரி, நிச்சயமாக நம்மளை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாதுகாக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமோ, இன்னும் 20 வருஷத்துக்கு நம்மளோட குழந்தைகளோட காலத்திலாம் வந்து டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுது, எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு எல்லாம் கேட்டால் அவங்க யார், அவங்களோட பின்னணி என்ன, அவங்களுக்கு உண்மையாலுமே தேவைப்படுதா, அவங்க உண்மையாலுமே கஷ்டத்தில் தான் இருக்காங்களா அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு எடுக்க வேண்டியது நம்ம வேலைங்க. இது எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து அவங்க சொல்கிறத வச்சு நம்பி இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை யாருனாலுமே காப்பாற்ற முடியாது. நம்மளை பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது.